இந்த தையிட்டியில் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான இந்த போராட்டம் என்றது இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேணும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அந்த காணிகள் ஆரம்பத்தில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள்ளே இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பகுதிக்குள்ளே அந்த விகார ஒரு மிகவும் இரகசியமான முறையில் மரப்புகள் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அரசியல் புரசலாக அந்த கதைகள் வருகிற பொழுது அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அந்த கட்டப்படுற இடத்துக்குரியவர்கள் வெளிநாட்டில் உங்களோட காணிகள் ஒன்றுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பிடிக்கப்பட்ட இடத்துல அந்த மக்கள் காணி விடுபடும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரத்தில் நாங்கள் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிள்ளைப்பளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அந்த காணி விடுவிக்க அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட தகவல் அறிஞ்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் கூட இரகசியமாக இந்த வேலைகள் நடந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு இப்படியான தவறான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கணிசமாக கட்டப்பட்டு அது திறப்பூலா செய்யப்படுற நேரத்தில் அறிவித்தல் ஒன்று வர்ற பொழுதுதான் இந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் கட்டைக்குள்ள ஒரு 4 பிறப்புகளையோ என்னவோ தான் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் திறப்பூலா செய்கிற பொழுது இந்த 17 பேருடைய காணிகளையும் பிடிச்சு எல்லப்படுத்துகிற பொழுதுதான் தெரியும் தங்களுடைய காணிகளும் இந்த விகாரைக்குள்ள போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு நிலைமை வந்த பிறகுதான் இந்த மக்கள் போராட தொடங்குகிறார்கள். அந்த விகார அங்க முன்னுக்கு போடப்பட்டிருக்கிற போட் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கட்டப்பட்டு அவர்களால் இராணுவத்தினரால் பராமரிக்கப்படுகிற விகாரை என்றுதான் அங்க போட் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பாதுகாப்பு அமைப்புக்கு சொந்தமா இருக்குதா இல்லையான்றது கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அது ஒன்று அது பாதுகாப்பு அமைப்பு சொந்தமா இல்லையான்றதும் தெரியாது. இரண்டாவது அவர்களுக்கு ஒரு வசதி இருக்கு, அவர்கள் ஆளும் தரப்பு போலீஸ் இயந்திரம், ராணுவ இயந்திரம், சகல திணைக்களங்களும் அவர்கள பக்கம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த போராடுற மக்கள் அந்த விகார வாசலுக்கே போகிலாத நிலைமை இருக்குது. அங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிற பொழுது என்னத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தென் பகுதியில குழப்பங்கள் வந்துடும், தாங்கள் அமைதியை நிலைநாட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லி. அப்ப தென் பகுதியில குழப்பங்கள் வந்துடும் என்று சொல்லி சொன்னால் அந்த விகாரையிலே ஒரு இஞ்சி கூட அந்த காணியில கை வைக்க கூடாதுன்றதான் அவர்கள் சொல்ல வரபடியும். இன்றைக்கு அளக்கிறத பற்றி கதை போன பருவத்துக்கு நடந்த போராட்டத்துக்கு கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசாரை வச்சு அந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அப்ப விடுறதுக்கான நடவடிக்கை தானா என்று சொல்லி யோசிக்கல, எந்த ஒரு செயல்பாடும் விடுவிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக அங்க தென்படையில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த விகாரையை அது இராணுவத்தால கட்டப்பட்டது என்று வருகிற பொழுது போர் வெற்றியோட இது சம்பந்தப்படுது. அப்ப அப்படி வருகிற பொழுது அந்த இடத்துல அதை மக்களுக்கு மீள கையளிக்க முற்பட்டால் அது தென்பகுதியில குழப்பங்கள் வெறுமென்றதை சொல்லி நாட்டின் அமைதி, தேசிய பாதுகாப்பு என்ற பேரில் அந்த விகாரை இருக்க வேணும் என்ற ஒரு முடிவு அரசின் பக்கத்தில் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அரசு வேணுமென்ற அனுர சொல்லலாம், நான் காணிய விடுறதுக்கு ரெடி, ஆனால் இந்த திணைக்களங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லி காலத்தை அவர்கள் இழுத்து போகலாம். திணைக்களங்களும் பிக்குமாரும் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்ப அந்த அது விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகும் என்று சொல்லி சொன்னால் இங்கே நடக்க போறது எங்கட மக்களுடைய சம்மதத்தோட அந்த காணி அளக்கப்பட்ட விஷயம் மட்டும்தான் இப்ப நடந்திருக்க போகுது. இதுல செல்வின் என்ன சுட்டிக்காட்டின ஒரு விடயம், அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருக்குது. அப்ப அவர்களுக்கு ஒரு சர்வதேச நெருக்கடி இருக்குது. இந்த பிரச்சனை அண்மையில ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியும் இந்த தையிட்டி தொடர்பாக அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி இருக்கிறார். நாங்கள் சந்தித்த பொழுதும் அந்த விடயம் தொடர்பாக தான் தகவல்கள் சேகரித்தது என்று சொல்லியும் சம்பந்தப்பட்ட ஆக்களோட கதைச்சிருக்கிறோம் என்று சொல்லியும் அதை தாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஒன்று இருந்து கொண்டிருக்குது. அந்த அழுத்தம் இருக்கிற காரணத்தால தாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர்கள் அவசரமா கூப்பிட்டு இந்த விடயத்தை இந்த காணி உரிமையாளர்களோட கதைச்சிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு இப்ப ஒரு இடத்துல காணி சுவீகரிக்கப்படு போகிற பொழுது எழுத்து மூலம் தான் கடிதங்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் இங்க அரசாங்க அதிபர் தான் எழுந்தமானத்துக்கு எப்படி ஒரு அளவீட்டை செய்ய முடியும்
காணி திணைக்களத்தின் ஆணையாளருக்கு வந்து என்ன யார் ஆர்டர் போட்டது வந்து இந்த காணி அளக்கணும்னு சொல்லி காணி திணைக்கள ஆணையாளர் சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பர்பஸுக்காக இது அளக்குறேன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறார். ஜிஏ இந்த காணியை கொடுக்கறதுக்கு வந்து இந்த காணி அளவுங்கள் என்று சொல்லி அந்த காணி ஆணையாளர் நாயத்துக்கு அளவுக்கு எழுத்து மூலம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரா அல்லது வந்து டெலிபோன்ல சந்திரசேகரன் சொன்ன உடனே காணி ஆணையாளர் வந்து அளக்கலாமா? அது செல்வன் தான் சொல்லணும் வந்து. அப்ப பல கேள்விகள் இருக்குது. அப்ப எழுத்து மூலம் ஒரு ஆர்டர் போடப்பட்டிருக்கு என்றால் அந்த என்ன பர்பஸுக்காக அந்த ஆர்டர் போடப்பட்டிருக்குது என்றது தொடர்பாக வந்து அந்த கடிதத்தை வந்து வெளிப்படுத்தட்டும். நாங்கள் எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை. இந்த காணிகளை வந்து இவர்கள் கொடுக்கிறதுக்கு தான் அளக்க முற்படுகிறார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குது வந்து. இப்ப குருந்தூர் மேலே வந்து அவர்கள் முதல் ஒரு அகழ்வு பணி செய்ய வெளிக்கிட்டவர்கள். அப்பொழுது அங்க உள்ள மக்கள் அதை கடுமையாக எதிர்த்தவர்கள். நாங்களும் பாராளுமன்றத்தில் எதிர்த்த நாங்கள். அப்பொழுது விதிர விக்ரமநாயக்க வந்து ஊடகங்களுக்கு சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து அங்கே ஒரு கட்டுமானங்களும் செய்ய போறதில்லை, வெறுமனே ஒரு அகழ்வு பணி மாத்திரம் தான் செய்ய போறோம் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய ஒரு விகாரியை வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்குது வந்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்த பிறகு வந்து அதுக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு காட்டி எந்த அளவு தூரம் அதை சரிப்படுத்தலாம் என்ற தொடர்பாக வந்து ஒரு ஆழமான கேள்வி இருக்குது. மற்றது சுவீகரிப்பு விஷயம் அவர்கள் ஒரு பொது தேவைக்காக ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக வந்து சுவீகரிக்க முடியும் என்று சொல்லி சட்டம் சொல்லுது வந்து. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த இது ராணுவத்தால் கட்டப்பட்ட விகாரியாக இருக்கிற பொழுது அதை அவர்கள் ஒரு இனங்களுக்கு இடையில குழப்பம் பெறக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பொது தேவையாக காட்டி இன நல்லிணக்கத்துக்கான ஒரு இடமாக காட்டி அதுக்கு சுவீகரிக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து எதிர்காலத்தில் அவர்கள் உருவாக்கலாம். இந்த 3 வருட போராட்டங்கள் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு அந்த தையட்டியில அந்த விகார காணியில் மட்டுமில்ல வந்து அந்த பிரதான வீதியிலிருந்து கடற்கரை வீதியிலிருந்து இந்த விகாரியடிக்கு வார பக்கத்துல கசனம் குடியிருக்க முடியாத அளவுக்கு வெளியேறி போயிருப்பார்கள் வந்து. அந்த அளவுக்கு அந்த தென்னிலங்கையிலிருந்து வாரர்களுடைய ஆக்கிரமிப்புகளும் அவர்களுடைய வாகனங்கள் தரிக்கிறது உள்ளிட்ட பல்வேறுபட்ட வேலைகள் வந்து அங்கே சகல அவர்கள் அந்த விசாக் நடக்கிற நேரம் அல்ல பொசன் நடக்கிற நேரத்தில் வந்து அந்த மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியில போய் இருந்து போட்டு வருவோம் என்ற அளவுக்கு தான் அங்கே கெடுபிடிகள் இருக்கிறது. ஆகவே வந்து இதுல இந்த அரசு நடந்து கொள்ற விதம் எந்த வகையிலும் வந்து இதை கொடுக்கிறதுக்கான ஒரு வெளிப்படுத்தலை செய்கிறதாக எங்கட மனதுக்கு படையில்லை. அமைச்சரோ அல்லது வந்து அரசாங்க அதிபருக்கு இப்ப சொன்ன மாதிரி வந்து அரச உத்தியோகத்தர்கள் அரசு சொல்றதை தான் செய்வார்கள். அவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு சர்வதேச நெருக்கடி அரசுக்கு இருந்தது. இந்த மக்கள்கிட்ட காணிகளை மீளளிக்கணும் என்ற நெருக்கடி இருக்கிற பொழுது வந்து அவர்கள் அரசாங்கம் சொல்லுது வந்து நீங்கள் காணிகளை விடுவிக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்கொண்டு சொல்லிகள் அந்த வேலையில வந்து அவர்கள் அர்ப்பணிப்போடு ஈடுபட்டார்கள் அந்த அரச உத்தியோகத்தர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விருப்பம் இருக்கு மக்களுக்காக செய்யணும் என்று சொல்லுவார். ஆனா அதே நேரத்தில் வந்து இதை மக்களுக்கு கொடுக்க கூடாது, இதை இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தலைகீழாகவும் வந்து செய்ய வேண்டிய இடத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அரசாங்க அதிபருக்கு நெருக்கடி வரலாம், பிரதேச செயலாளருக்கு நெருக்கடி வரலாம், பல்வேறுபட்ட சிக்கல்கள் வரைகளை வந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றது ஒரு சிக்கல். ஆளுநர் ஜனவரி 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார் தானே. காணிய உரிமையாளர்கள் வந்து மாற்று காணியை பெற்றுக் கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம், அது முழுக்க முழுக்க பொய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த ராணுவத்தால கட்டப்பட்ட ஒரு விகாரியாக இது இருக்கிற காரணத்தாலும் இன்னமும் அந்த பிக்கு உண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த அளவு பிரதேசங்களும் இருக்கிற காரணத்தாலும் அந்த பகுதிக்கு தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தாலும் தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பொய் வழக்குகளை போட்டு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலும் இந்த செயல்பாடுகள் எதுவும் வந்து காணிகளை விடுவிப்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை விடுவிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக வந்து படையில்லை. இதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கான உறுதிப்பாடுகள் சரியான இடங்களில் இருந்தவர்கள் முறைப்படி எழுத்து மூல ஆவணங்களை வெளியிடுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லலாம் மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த முயற்சியை செய்து பாருங்க சொல்லி. ஆனால் அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல குறிப்பாக இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அளவீடு செய்யறதுக்கு இப்ப 24ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலரை கொழும்புக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டத்துக்கு வர சொல்லி கூடப்பட்டிருந்தது. சரத் வீரசேகரா கூப்பிட்டிருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழுவில் இருந்த அங்கத்தவராக அப்ப இருந்த சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பியும் போயிருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில்
சரத் வீரசேகர வந்து டிஎஸ்க்கு சொல்லி இருக்குது, நீங்கள் அந்த காணி அளவலத்தையும் வந்து சுயரிச்சு வந்து வியாரைக்கு கொடுக்கணும்னு சொல்லிவார். அப்ப அவ சொல்லிக்கிறா வந்து தனக்கு அப்படி சட்டப்படி வந்து அப்படி செய்து கொடுக்கலாம் அப்படின்னா காணி ஆணையாளர் தனக்கு ஆர்டர் போடணும். அப்ப அவர் சொல்லிருக்கா, இல்ல அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு சொல்றோம் வந்து நீங்களே செய்யணும். அப்ப அவ அந்த இடத்திலே வந்து தன்னுடைய சட்ட ரீதியான விஷயங்களை சுட்டு காட்டின பொழுது வந்து அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு அளவு அப்ப காணியாளர் நாயகம் சொல்லி இருக்கிறார் வந்து அது முறைப்படிதான் சுயரிப்பு நடவடிக்கைகளை செய்யலாமே தவிர சும்மா வந்து எழுதி கொடுக்கிறாது என்று சொல்லி அவரும் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். இதே சார்ல்ஸ் நிர்மலன் எம்பி வந்து பிறகு வெளியில சொல்லி இருந்தவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல காணி அளவீடு என்ன அடிப்படையில செய்யப்படுவதற்கு ஜிஏ காணி என்ன சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாரா அல்ல பிரதேச ஆர்டர் போட்டிருக்கா, அது எழுத்து மூலம் என்ன நோக்கம் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றதை முதல்வர்கள் வெளிப்படுத்தினால் அதுக்கு பிறகு வந்து நான் நினைக்கிறேன் வந்து முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.